நாள்தோறும் நடக்கும் சம்பவங்களை உங்கள் கண்முன்னே கொண்டு வரும் நிகழ்வுகள் நிகழ்ச்சியில் இன்று நாம் முல்லைப் பெரியாறு அணை தொடர்பாக நடந்த போராட்டங்களை பற்றி காணவிருக்கின்றோம். தமிழக கேரள எல்லைப் பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடங்கி கேரளாவில் பாயும் பெரியாற்றின் குறுக்கே கட்டப்பட்டதுதான் முல்லைப் பெரியாறு அணை. அணை அமைந்துள்ள இடம் தமிழக கேரள மாநில எல்லையில் உள்ளது. 1895ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டதுதான் இந்த அணை. பிரிட்டிஷ் பொறியாளர் கேப்டன் பென்னிக் வீக் அவர்களால் தயாரித்த வடிவமைப்பின்படிதான் இந்த அணை கட்டப்பட்டுள்ளது. இந்த அணையின் நீர்பிடிப்பு பகுதியில்தான் தேக்கடி வன சரணாலயம் அமைந்துள்ளது. அணையின் கீழ்ப்பாசனத்தில் இடுக்கி அணை கட்டப்பட்டுள்ளது. முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து வெளியாகும் நீரை நம்பி தமிழ்நாட்டில் உள்ள தேனி, மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை ஆகிய 5 மாவட்ட விவசாயிகள் உள்ளனர். பெரியாறு அணையின் உறுதித்தன்மை குறைந்துவிட்டதாகவும் அணை சேதமடைந்து வருவதாகவும் அணை உடைந்தால் கேரளாவில் உள்ள 5 மாவட்டங்கள் நீரில் மிதக்கும் அபாயம் இருப்பதாகவும் கூறி அணையை உடைக்கும் நடவடிக்கையில் கேரள அரசு இறங்கியுள்ளது. முல்லைப் பெரியாறு அணை பிரச்சனை தமிழ்நாடு கேரள மாநிலங்களுக்கிடையே பெரும் பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. சபரிமலைக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் தாக்கப்படுதல், தமிழ்நாட்டில் கேரள கடைகள் உடைப்பு, கேரளாவில் தமிழர்கள் தாக்கப்படுதல் என்று முல்லைப் பெரியாறு பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்துள்ளது. கரூர் மாவட்டத்திலிருந்து நாங்கள் கேரளா ஐயப்பங்களை பார்க்கறதுக்கு சாமியெல்லாம் போனோம். போகும்போது இடையில எங்களை மறிச்சுக்கிட்டு ஏன்டா நீங்கள் இங்கே வர்றீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அகடபகடமாக பேசுனாங்க. நான் அந்த 40 சாமி குருசாமியாக போனேன். போகும்போது எங்களை ரொம்ப சித்திரதுனால 2 கையும் எடுத்து கும்பிட்டு அவங்கள நேக்கா அப்படியே நாங்கள் வெளியே கத்திரிச்சு வந்துட்டோம். இல்லைன்னா எங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணி அடித்து கண்ணாடியெல்லாம் நொறுக்கிடுவாங்க போல் இருந்தது. அதனால் ரொம்ப நாங்கள் சரணம் வச்சு அவங்களுக்கு நாங்கள் வெளியே வந்து சேர்ந்தோம். நாங்கள் கடந்த 3ஆம் தேதி சபரிமலை கிளம்பினோம். படாத கஷ்டப்பட்டு அடித்து உதச்சி கண்ணாடியெல்லாம் உடச்சி எங்கள் சாமியெல்லாம் சித்திரவதை பண்ணி சோறு இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் தவிச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனால் கேரளாவில் தமிழனை கண்டாலே ஓட ஓட உதைக்கிறானுங்க. இதுக்கு நம்ம கவர்மெண்ட்டு தமிழ்நாடு அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இதுவரையும். ஆனால் இதுமேல் வர்ற சாமிக்கு எங்களை மாதிரி கஷ்டப்படாமல் உரிய பாதுகாப்பு கொடுக்கணும்னு தமிழக அரசை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஆனால் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்களாம் ஓடி ஒளிஞ்சு அடித்து எங்கள் டிரைவர் அடித்து கண்ணாடி உடச்சி காலில் விழுந்து அப்படி தப்பிச்சு நாங்கள் உயிர் பொழைச்சி 6 நாள் சோறு தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டு வந்துட்டோம். இனி வர ஐயப்ப பக்தர்களை வந்து சாமி ஐயப்பனை போய் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வர மாதிரி உரிய பாதுகாப்பு தமிழ்நாடு அரசு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். 2006 டிசம்பர் 2ஆம் தேதி கேப்டன் விஜயகாந்த் முல்லைப் பெரியாறு அணை 142 அடியாக உயர்த்தப்பட வேண்டும் என உண்ணாவிரதம் மேற்கொண்டார். தமிழகத்தின் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கும் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தனது 28 சட்டமன்ற உறுப்பினர்களுடன் சென்று தமிழக ஆளுநர் ரோசையாவை சந்தித்தார். அப்போது தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய நியாயமான உரிமைகள் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தமிழக முதலமைச்சர் முல்லைப் பெரியாறு அணையை 142 அடியாக உயர்த்த வேண்டும் என மத்திய அரசை கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் இது தொடர்பாக தமிழகத்தின் பல்வேறு அரசியல் கட்சிகள் போராட்டத்தில் குதித்துள்ளன. இன்று மதுரை, தேனி, கம்பம், திண்டுக்கல், சிவகங்கை பகுதிகளில் திமுக மனித சங்கிலி போராட்டம் நடத்தியது. மதிமுக சார்பில் வைகோவும் போராட்டத்தில் ஈடுபட்டார். டெல்லியில் காங்கிரஸ் எம்பிக்களும் இன்று போராட்டம் நடத்தினார்கள். தமிழகத்தில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து தமிழ்நாடு மற்றும் கேரள மாநிலங்களில் பதற்றம் நிலவி வருகிறது. ஆனால் மத்திய அரசு தொடர்ந்து மௌனம் சாதித்து வருகிறது. எனவே கேப்டன் விஜயகாந்த் இன்று தேனியில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார். இதில் தமிழர்களின் உரிமைகளை நிலைநாட்டும் வகையில் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இந்த ஆர்ப்பாட்டத்தில் லட்சக்கணக்கான தொண்டர்களும் பொதுமக்களும் விவசாயிகளும் கலந்து கொண்டனர். எத்தனை போக்கை கடைபிடிக்கும் தேமுதிக
முல்லை பெரியாறு என்பது 1979 அவங்க 142 அடியா இருந்தா 136 அடி ஆக்குறேன் அப்படின்னாங்க. அப்ப தமிழக அரசு பெருந்தன்மையோட நாங்க பண்ணிக்கிற என்ன பண்ணணும், எதற்காக 136 அடியை குறைக்கிறீங்கன்னா, இல்லங்க அணையில இந்த மாதிரி ஒரு விரிசல் இருக்கு, அது வேலை பார்க்கணும், அதை நான் நீங்க பார்த்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னாங்க கேரள அரசு. உடனே தமிழக அரசு என்ன சொல்லுச்சு, நாங்க வேலை பார்த்து கொடுக்கிறோம், நீங்க அப்ப வந்து இன்னும் 152 அடியில இருந்து 136 அடிக்கு வரலங்க, குறைக்க போறாங்க போது அப்ப என்ன சொன்னாங்க, நாங்க வேலை பார்த்து கொடுக்கிறோம், திரும்ப அதே அளவுக்கு நீங்க தண்ணிய ஏற்றி கொடுக்கணும் போது அப்ப ஒண்ணு கேரள அரசு பேசணும். இவங்க குறைக்க ஒத்துக்கிட்டாங்க. 136 அடி ஆயிடுச்சு, குறைச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அணை தமிழக அரசு கட்டி, அதாவது அணையில வர ஏற்பட அவங்க சொல்ற அந்த இன்ஜினியரிங் யார் யாரோ அந்த குழுக்கு தலைவரோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு தமிழக அரசு கேட்டுச்சா, நாங்க உள்ள வேலை பார்த்து கொடுக்கிறோம், 136 அடிக்கு மேல நீங்க தானே நினைக்கிறீங்க 156 அடிக்கு என்னென்ன இருக்கோ நாங்க வேலை பார்த்து கொடுக்கிறோம், வேலை பார்த்து கொடுத்து முடிச்சோன்னா திரும்ப தண்ணி ஏற்றினதுக்கு அப்பவே 136 அடிக்கு மேல தண்ணி ஏற்ற மாட்டோம்னு சொன்னதுதான் இந்த கேரளா. அப்பவே தமிழ்நாட்டு மக்கள் வஞ்சிக்கப்பட்டாங்க. எப்ப 79 இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு 2006 திரும்ப சொல்றாங்க, அது வரைக்கும் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறதா இருக்கு, தமிழ்நாடு மக்கள் பொறுமை காத்துக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, 2006 142 அடியாக தண்ணியை உயர்த்திக்கலாங்கும் போது அப்ப கேரள அரசு வச்சு நாங்க புதிய டேம் கட்டணும். இப்ப கலைஞர் என்ன பண்ணிருக்கணும், 142 அடி தண்ணியை முதல்ல உயர்த்தியான், அதை விட்டு நாங்க திரும்ப உச்ச நீதிமன்றம் போறோம், டேம் கட்டாத இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் சொல்லிட்டு ஒரேடியா கேரள அரசாங்கம் இல்ல டேம் ரொம்ப மோசமா இருக்கு, டேம் இடிச்சுட்டு இந்த மக்கள் செத்து போயிடுவாங்க, ஏதோ அவங்களுக்கு மட்டும் அக்கறை இருக்க மாதிரி நம்மளுக்கு மற்ற மக்கள் மேல அக்கறையே கிடையாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதோ இவங்களுக்கு மட்டும் அந்த டேம் இடிஞ்சா இல்ல எங்க வந்து சேரப்போகுது, இடுக்கி டேம்ல வந்து சேரப்போகுது. இடுக்கி டேம் என்பது நான் முதல்ல சொல்றேன், முல்லை பெரியாறு 10 டிஎம்சி தண்ணீர் தான், இல்ல 11 டிஎம்சி தண்ணீர் தான் பிடிக்கும். அதோட கெப்பாசிட்டி அளவு அதான். இடுக்கி டேம் வந்து கிட்டத்தட்ட 70 டிஎம்சி தண்ணீர் பிடிக்கும். உடஞ்சா கூட ஒண்ணுமே இல்லை, 11 டிஎம்சி தண்ணி வந்து அதுல வந்து சேரும். 70 டிஎம்சி தண்ணீர், 11 டிஎம்சி தண்ணீர். சரி என்னங்க உடஞ்சிருந்தானங்க அவன் பேசுறான் கேரளாக்காரன், நீங்களும் அதே சொல்ல. உடைந்தால் இந்த மாதிரி இருக்கே, சுப்ரீம் கோர்ட்ல கேட்டாங்களோ உயர் நீதிமன்றத்தில் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி இருக்குன்னு பயப்படுறாங்களுக்கு இருக்கு. அவங்க அட்வொகேட் ஜெனரல் தண்டாயுதபாணின்னு சொல்றேன் கேரளால இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, தண்ணி நடுவே உடஞ்சா எந்த மக்களுக்கும் சேதம்ல, அதான் வந்து சேர்ந்துடும். மேல இருக்கு, கீழே வந்து அதே வந்து சேர்ந்துடும். இதை சொன்னவர் இன்னும் பதவி நீக்கம் அல்ல, அவர் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவர் தான் அட்வொகேட் ஜெனரல். ஏன் அதுலயும் அரசியல். சரி, அத அப்படி இடிஞ்சு விழுந்தா மக்கள் பாதிக்கப்படுவாங்களான்னு கேட்டா எல்லாமே உயரத்துல இருக்கு. இப்படி இருக்கு வெள்ளப்பெரிய டேம், இடுக்கி டேம்களை உடைச்சு விட்டா காட்டு வழியா எந்த மக்களுக்கும் எந்த இதுவும் கிடையாது. ஆக இவங்க வந்து ஏற்கனவே கட்டி வச்சு இடுக்கி டேமிய கட்டி வச்சு 70 டிஎம்சி தண்ணீர் கொள்ளளவு வரணும்னு கட்டினா அது இது வரைக்கும் நிறைஞ்சதே இல்லை. கட்டினா இந்த 11 டிஎம்சியா வந்தா அது அப்பாவது பத்துமான்னு பாக்குறான். அது எங்க பத்து? தூங்குறவன எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிற எழுப்ப முடியுமா? வாதத்துக்கு மருந்து இருக்கு, பிடிவாதத்துக்கு மருந்து இருக்கு. பிடிவாதம் முதல்ல பாத்தீங்கன்னா கேரள மக்கள் ஆபூன்னு குதிச்சாங்க, அடிச்சாங்க. அப்பவும் தமிழ்நாட்டு மக்கள் அமைதி காத்து. எப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு கோபம் வர ஆரம்பிச்சு, நீங்க எப்ப ஐயப்ப பக்தர்கள் ஐயப்ப வண்டியில அடிச்சோன்னு அவங்க அப்போ அமைதி வேண்டாங்க வேண்டாங்க, தேவையில்லாம நீங்க பண்ணிக்கிட்டு இருந்தோன்னதான் இன்னைக்கு அந்த இடத்த வந்து ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றாங்க. நேற்று உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்றாங்க? 120 அடி நீ சொல்லாத, 136 அடி தண்ணி இருக்கணும். காவல்துறை அதை வந்து எடுத்துக்கிறவங்க எடுத்துக்க கூடாதுன்னு தமிழக அரசு விளம்பரப்படுத்தி நீயும் சொல்லாத. நான் என்ன சொல்றேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த இடத்தை எடுத்துக்கிறேன். முல்லை பெரியார சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு, இல்லைன்னா எந்த போலீஸ் போனா நீங்க ஈகோன்னு ராணுவத்தை நிறுத்தாங்க. ராணுவத்தை
விவாதத்தை நிறுத்திட்டு ஆனந்தன் கமிட்டி சொல்லட்டும். அடுத்த மாசம் இருக்கும். அவங்களே சொல்லியிருக்காங்க ஆனந்தன் கமிட்டியில எங்கெங்க இருக்கு, அவங்ககிட்ட நிபுணர்கள்ட்ட சொல்லுங்க. இப்பவே சுப்ரீம் கோர்ட் சொன்ன தீர்ப்பை நிறைவேற்றாம கேரளாவில் ஒரு சட்டத்தை போவோம். நாங்க நிறைவேற்ற மாட்டோம். புதுசா அணை நாங்க எங்கேயா போவோம்? முல்லை பெரியாறு அணை தொடர்பான போராட்ட நிகழ்வுகள் நிகழ்ச்சி சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடரும்.